ப்ளவுஸோட பேக் நெக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு, அப்புறம் மேலே ஷோல்டர்லேருந்து 8 இன்ச்சு, அதுக்கப்புறம் அகலம் வந்து 2.25, அதேமாதிரி ஷோல்டர்லேருந்து அகலம் 2.25 மார்க் பண்ணிவிட்டு, இப்போ நேராக ஒரு கோடு போட்டு அப்படி ரவுண்டாக அப்படி அந்த கார்னரில் அப்படி கேவ் மாதிரி வரைஞ்சோம்னா ரவுண்ட் நெக் வந்துடும். ரவுண்ட் நெக் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ளவுஸு கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த ப்ளவுஸ் இருக்குங்கள நல்ல பக்கத்து மேலே வந்து நம்ம இந்த லைனிங் பீஸை போடணும். லைனிங் பீஸ் இப்படி நல்லா ஈவனாக ஒன் போல் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே அழகாக ஈவனாக தையல் போட்டுட்டு வரணும். அப்படி தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க. அப்படியே கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கோணலாக போட்டாலும் திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு தையல் வந்து அந்த கோணலாக வந்ததெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்படியே வந்து என்ன பண்ணணும்னா வெட்டி விடணும். ரவுண்டாக தையல் போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், கீழே இடுப்புக்கு நம்ம 1 இன்ச்சு தையல் வச்சோம்னா அதில் ஒரு அரை இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரவுண்டாக தைச்சி வச்சோம்னா அதில் கத்திரி வச்சு என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒட்டை வெட்டி விடணும். தையலை விட்டுறணும். தையலை வெட்டிட்டோம்னா பிரிஞ்சிடும். தையலை வெட்டிடாமல் கொஞ்சம் ஒட்டை நேராக வெட்டி எடுக்கணும். க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்படி நல்லா கையை உள்ளே விட்டு அப்படியே திருப்பிடணும். உடம்புல கையை விட்டு திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துருச்சா, பிசுரெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் அந்த கார்னர் எட்ஜில் வந்து அப்படியே வந்து தையல் போடணும். நேராக அப்படியே இப்போலாம் கோணலாக தையல் போட்டுறாதீங்க, நல்லா நேராக போடணும். நேராக தையல் போட்டு ஒரு தையலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மேலே இன்னொரு தையல்லாம் போட்டு அசிங்கமாயிடும். அப்படியே ஒரே தையலில் நல்லா அழகாக போட்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு கேப் போட்டு இன்னொரு தையல் போடணும். அதையுமே வந்து கோணல் கோணலாக போட்டுறக்கூடாது. ரொம்ப நீள தையலாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஓரளவு தையல் வந்து சின்ன தையலாக போட்டால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அப்படியே போட்டு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் சுற்றி தையல் அடிச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள் ரவுண்ட்